தீர்வை வரி குறைப்புக்காக அமெரிக்காவை நோக்கி பயணம் செய்த இலங்கை தூதுக்குழு. டிஜிட்டல் மயமாக்கலில் முன்னணி எடுத்து வைக்கும் கவ்பே பிளாட்ஃபார்ம். வாகனங்களுக்கு கடன் வழங்கும் லோன் டு வேல்யூ ரேஷியோ பற்றி அறிவித்த இலங்கை மத்திய வங்கி. கடந்த வாரம் நடந்த முக்கியமான பொருளாதார தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது இலங்கையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த வாரங்களில் போல கடந்த வாரமும் பேசப்பட்ட முக்கியமான தலைப்பு தான் அமெரிக்காவால் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட 30% தீர்வை வரி. அதை இன்னும் குறைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்காவுக்கு ஒரு தூதுக்குழு போயிருக்காங்க. நிதி அமைச்சரோட அறிவிப்புப்படி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுற 1161 இலங்கை பொருட்களுக்கு தீர்வை வரியை பூஜ்ஜியமாக்குறதுக்கோ இல்லைனா குறைக்கிறதுக்கோ இது மூலமாக எதிர்பார்க்கிறதா சொல்லப்படுது. இந்த 1161 வகையான பொருட்களில் 42 வகை விவசாய பொருட்களும் அடங்குது. ஆனாலும் இதை பற்றின மேலதிக தகவல்கள் எதுவும் வெளியாகலை. காரணம், இலங்கை அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கமும் தங்களுக்குள்ள ஒரு ரகசியத்தன்மையை பேணுறதால. சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், 2 அரசாங்கமும் நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட், அதாவது தகவல் வெளியிடாமை ஒப்பந்தத்தில் இருக்கிறதால. எப்படி இருந்தாலும் எங்களுடைய ஏற்றுமதி பொருட்கள் அமெரிக்க சந்தையில் போட்டி போடுறதுக்காக இந்த வரியை இன்னும் குறைக்க வேண்டியது முக்கியம்னு தொழிற்துறைகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இந்தோனேசியாவுக்கு 19% தீர்வை வரி விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கூடிய வரி எவ்வளவுன்னு இலங்கை கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இலங்கை ஏற்றுமதி செய்கிற அதே பொருட்களை தான் இந்தியாவும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யுது. அதனால் இலங்கை எவ்வளவு போட்டித்தன்மையோடு இருக்க முடியுங்கிறது எங்களோட போட்டி போடுற மற்ற நாடுகளுடைய தீர்வை வரி பெருமானத்தை பொறுத்து தான் இருக்குது. இப்போதைக்கு இலங்கையோட ஆடை தொழிலும் தேங்காய் ஏற்றுமதியும் ரப்பர் தொழிலும் இந்த வரிகளால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் வியட்நாம், இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா மாதிரியான நாடுகள் இந்த ஏற்றுமதிக்காக இலங்கை கூட அதிகமாக போட்டி போடுறாங்க. இலங்கையோட பொருளாதாரத்தை வளப்படுத்த தேவையான முக்கியமான இன்னொரு பகுதி தான் டிஜிட்டல் மயமாக்கல். அதுக்காக தான் கவ்பே பிளாட்ஃபார்ம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடங்கப்பட்ட நாளில் இருந்து இப்போ வரைக்கும் அன்னளவா 65.6 மில்லியன் பெறுமதியான பரிவர்த்தனைகள் இந்த பிளாட்ஃபார்ம் ஊடாக நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. அந்த வகையில் 52 நிறுவனங்களுக்கு கீழே சுமார் 7024 டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் நடந்திருக்கிறதா தெரிவிக்கப்படுது. செப்டம்பர் மாதம் ஆகும்போது இந்த நிறுவனங்கள் 150 அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அதே நேரம் ஒரு வருஷத்துக்கு சுமார் 1 பில்லியன் ரூபாய் பரிவர்த்தனைகள் இந்த பிளாட்ஃபார்ம் ஊடாக நடக்கலாம்னு ICTA இயக்குனர் குழு எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 ஆகும்போது 1 ட்ரில்லியன் ரூபாய் பரிவர்த்தனைகள் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நடக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பரிவர்த்தனைகள் புது ஊடகம் மூலமாக நடக்கிறது வங்கிகளுக்கும் இலகுவாக இருக்குது. அதோட ஹார்ட் கரன்சின்னு சொல்லுற நாணயத்தாள்கள், நோட்டுகளுடைய பாவனை ஓரளவு குறைஞ்சிருக்கு. அதே நேரம் இன்டர்நெட் வழியாக டிரான்சாக்ஷன்ஸ் அதிகரித்து இருக்கிறதால இது ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கைன்னு ICTA இயக்குனர் குழு நம்புகிறாங்க. இலங்கையோட வங்கி அமைப்புக்கும் வருமானத்துக்கும் முக்கியமான ஒரு பகுதி தான் வாகனங்கள் இறக்குமதி பண்ண எவ்வளவு வாய்ப்புகள் கிடைக்குதுங்கிறது. ஏன்னா இப்போதைக்கு சுங்கம் மூலமாக இலங்கைக்கு அதிக வருமானம் தர்றது வாகன இறக்குமதிக்கு அறவிடுற தீர்வை வரி மூலமாக தான். அதே நேரம் வங்கிகள் கடன் வழங்குறதுக்கும் வாகன இறக்குமதிக்கான புதிய விதிமுறைகள் முக்கியமாக இருக்குது. அதுபடி இலங்கை மத்திய வங்கி ஒரு புது அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஜூலை 18 இருந்து லோன் டு வேல்யூ ரேஷியோ, அதாவது முதலுக்கு கடன் விகிதத்தோட புது விவரங்களை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வாகனத்தை வாங்கும்போது அந்த வாகனத்தோட விலையில் எவ்வளவு தொகையை வங்கி மூலமாக இல்லை ஃபினான்ஷியல் சிஸ்டம் மூலமாக கடனாக வாங்கலாம்னு ஒரு அளவை சொல்லியிருக்காங்க. அதுபடி எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு 90% லோன் டு வேல்யூ ரேஷியோ இருந்தது. அதாவது ஒரு எலக்ட்ரிக் வாகனத்தோட விலையில் 90% தொகையை வங்கி மூலமாகவோ அல்லது ஏதாவது ஃபினான்ஷியல் சிஸ்டம் மூலமாகவோ கடனாக பெறக்கூடியதாக இருந்துச்சு. அந்த பர்சன்டேஜ் இப்போ 60% குறைக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் மோட்டார் வெஹிக்கிள்ஸ், வேன், SUV வாகனங்களுக்கு இருந்த 50% அளவு 60% கூட்டப்பட்டிருக்கு. கமர்ஷியல் தேவைக்கு பயன்படுத்துகிற கமர்ஷியல் வாகனங்கள் 90% இருந்து 80% குறைக்கப்பட்டிருக்கு.
அதோட முச்சக்கர வண்டிகளுக்கு இருந்த 25% இப்ப 50%மா கூட்டப்பட்டிருக்கு. இதனால இனி வாகனங்களுக்காக கேட்டு வர்ற கடன்கள்ல குறிப்பா 3 வீலர்களுக்காக கடன் வாங்குற அளவு கூடலாம்னு எதிர்பார்க்கப்படுது. எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு கடன் வாங்குற அளவுல ஒரு குறைவை எதிர்பார்க்கலாம். அதே நேரம் மோட்டார் வாகனங்களுக்காக கடன் வாங்குற அளவு அதிகரிக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த வாரத்துக்கான இலங்கை பொருளாதாரம் மற்றும் வணிக உலகில் நடந்த மிக முக்கியமான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.